திருச்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஹோட்டலை அபகரித்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது புகார் எழுந்துள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள காஞ்சனா பிளாசா என்ற ஹோட்டலை நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கதிர்வேல் என்பவர் வாங்கியுள்ளார். அந்த ஹோட்டலை அவர் சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் புதுப்பித்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேரு, அவருடைய சகோதரர் ராமஜெயம் மற்றும் துணை மேயர் அன்பழகன் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயாரித்தும் மிரட்டியும் அந்த ஹோட்டலை அபகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஹோட்டலின் உரிமையாளர் கதிர்வேல் திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் மாசான முத்துவிடம் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். ஹோட்டல் காஞ்சனான்ற பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டியை நான் 2005 ஒப்பந்தம் ஏற்படுத்தி 2 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய சுவாதீனத்தில் பல கோடிகளை முதலீடு செய்து, உழைப்பையும் முதலீடு செய்து சிறப்பாக என்னுடைய நிர்வாகத்தில் செயல்படுத்தி கொண்டிருந்த ஹோட்டலை போலி ஆவணங்களின் அடிப்படையில் ரவுடிகளின் துணையுடன் திருச்சியை சேர்ந்த முக்கிய திமுக பிரமுகர்கள் அபகரித்துக் கொண்டனர். ஹோட்டல் அபகரிப்பு வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் நேரு மீது கூறப்பட்டுள்ள புகாரால் திருச்சி திமுகவினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில், நில அபகரிப்பு தொடர்பாக போலீசில் புகார் அளித்த நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திருச்சி திமுக பகுதி செயலாளர் விஜயை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மணிகண்டன், உதயன், சத்யா ஆகிய 3 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.